உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. உங்களோட ஆசைகள் அப்படிங்கும் போலே சொல்லிக்கலாம். அதாவது இந்த சிப்பு செய்யணும் அப்படிங்கிற ஆசை வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளுக்கு உண்டு. இந்த ஆசைகள் மட்டும் பத்தாது, அதுக்கு வேணுங்கிற துட்டு அதிக அளவுல தேவை. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி வேணும். அது கூட எல்லாமே பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா புவியியல் தேவை. கரெக்டான இடத்துல தான் அது போல சிப் மேக்கிங் இண்டஸ்ட்ரியெல்லாம் செய்ய முடியும். அதிகமான தண்ணி தேவைப்படும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடியாது. பெருமளவுல சிக்கல்கள் தான். இது போல எல்லாமே, அதுவும் இந்த தண்ணி வேணும்னே எனக்கு உக்ரைனை பார்த்தாதாங்க அப்படி காண்டாவுது. எல்லா திரும்ப எல்லா செட்டில்மெண்ட்டையும், அதுவும் ஒரு செட்டில்மெண்ட் எல்லாம் வீதிக்கு வீதி ரிவர் ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குது. பயங்கர காண்டா இருக்கு இந்த உக்ரைனை பார்த்ததுல இருந்து, இந்த போரை பார்த்ததுல இருந்து, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரீட்ஸை பார்த்ததுல இருந்து அந்த அளவு காண்டா இருக்கு. அது ரிவர்னா நம்ம ஊர் மாதிரி ரிவர் இல்லைங்க, மோந்து குடிக்கலாம் தண்ணி, ஃப்ரெஷ் தண்ணி அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே, என் குமரல சொல்லி என்ன பிரயோஜனம், விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்னன்னா, இது போல வந்து சிப் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உக்ரைன்லயே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து இருக்கு. இப்ப ஆசைனா காசு வேணும் இல்லையா, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகை தேவைப்படுது. இப்ப அதை வந்து எப்படி செஞ்சுக்கலாம்னா 2 சினாரியோல செய்யலாம். முதல் சினாரியோ என்னன்னா, யாரு லைசன்ஸ் தரீங்களோ அவங்களே வந்து கம்பெனி கட்டி உங்களோட பாதுகாப்புல வச்சுக்கிட்டு ஃபேக்டரி, அது வேணுங்கிற மிஷினு எல்லாத்தையும் நீங்க செஞ்சுக்கலாம். எங்களுக்கு வேணுங்கிற சிப்பா நாங்க செஞ்சுக்குவோம், அதுக்கான அப்படி எப்படி பார்த்து பண்ணிக்கலாம். அதுல இருந்து மாற்றம் கிடையாது. இல்லைன்னா அண்ணா கொடுத்துருங்க எய்டு அப்படிங்கள கூப்பிட்டு சொல்லிட்டோம்னா அமெரிக்கால இருந்து பணம் போயிடும், அது வேற விஷயம். இல்ல அப்படின்னா லைசன்ஸ், அதாவது டெண்டர் கொடுத்தலாம். இங்க பாரு, எங்க நாட்டுல வந்து கம்பெனி உருவாக்கி வேணுங்கிறதுல எல்லாம் செஞ்சுக்கலாம், எங்களுக்கு இவ்வளவு சிப்பு வேணும், டெண்டர் மாதிரி கொடுக்குறோம், அவங்க செஞ்சு கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிறது போல. அதுக்கும் காசு அண்ணா கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட போறாங்க இல்லையா. அமெரிக்காக்கு புளோரிடாக்கு வேணுமோ இல்லையோ, கலிபோர்னியா காட்டு தீக்குல இருக்கு கொடுக்கணுமா இல்லையோ, ஜெலன்ஸ்கி அவர்கள் கால் பண்ணாருன்னா எவ்வளவு பில்லியனா இருந்தாலும் வந்துடும். அதனால இது போல ஆசைகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. $1 பில்லியன் தானுங்க, கொடுத்துருவாங்க, எங்க போறாங்க, அமெரிக்கா கொடுத்துருவாங்க அப்படிங்க போல இருக்கு. என் தலைவன், தங்க தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருக்கிறாரு, அமெரிக்கா மேற்குலக நாடுகளை $1 பில்லியன் கொடுங்க பார்ப்போம், அப்பதான் சிப் செய்ய முடியும். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் கூடிய சீக்கிரம் தன் நாட்டுல மைக்ரோ சிப்புகளை அதிக அளவுல செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். காசு சீக்கிரமா வாங்கி ஃபேக்டரி கட்டுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இப்ப அது பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி உக்ரைன்ல சில சிப் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அதுல என்னன்னா, இந்த சிப்பு ஃபேக்டரியில இருந்தா தானே இந்த மிசைல் எல்லாம் தயாரிக்க முடியும். அது மேல எல்லாம் ரஷ்யா தாக்குதல் பண்ணுமா இல்லையா, ஏன் இது மேல எல்லாம் தாக்குதல் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிற ஆசைகள்ல வச்சு, அது என்னோட கருத்துக்களா சொல்லக்கூடாது, எண்ணங்கள் வருது இல்லையா, ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க, அவ்வளவு நல்லவங்கள ரஷ்யா அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. இப்ப செய்திகள் வருது என்னன்னா, சிப்பு செஞ்சிருக்கிறாங்க, போர் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு சரிங்களா. அதாவது $6 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பீரியடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு டெலிவரி ஆயிருக்கு. அது எப்படி டெலிவரி பண்ணிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணியிருந்துருக்காங்க. அது டேரக்டா ரஷ்யாக்கே டெலிவரி ஆயிருக்குன்னா பாருங்களேன், போர் காலம் எப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது உக்ரைன்ல இருந்து டெலிவரி ஆயிருக்கு. அது $6 லட்சம் இருக்கு. சரி, யார் அதை பண்ணிருக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பொறி வச்சு பூச்சுக்கிறாங்க. எப்போ 3 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்து உக்ரைனோட போலீஸ் தரப்புன்னு வந்து இருக்குது. எப்படிங்க $1 பில்லியனுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா அதுல 70% ரஷ்யாவுக்கு போயிருமா அப்படிங்கிற கேள்விகள் தான் வருது. என்ன ஏதுங்க தெரியல. சரி, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ களத்துல பெருமளவுல ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட சொல்லியிருந்தீங்க, நார்த் கொரியா வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இழப்புகள் சிந்திச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல. அந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட் சொல்லும் போது நான் கிளியரா சொல்லியிருந்தேன், இது வந்து தீவு கூட்டங்கள் மாதிரி, ஆனா தீவு கிடையாது, அது காட்டு பகுதியா இருக்கனால அந்த காடுகளை சில நபர்கள் மட்டும் டிஃபெண்டுக்கு இருந்தாலே போதும், அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணும்போது ரொம்ப சிக்கல் தான் அப்படிங்கிற சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போ அது கொஞ்சம் சிக்கலான பகுதி தான். இப்போ வந்து அந்த காட்டு பகுதிகள்லாம் ஓவர் கம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வரணாங்க அப்படிங்கும்போது அந்த மரவரிசைகள்ல சுடுவாங்க, ஏகப்பட்ட இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். நார்த் கொரியா அப்படிங்கும்போது அவங்க ஃபார்மேஷன் இதை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்ப கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, உக்ரைன் தரப்ப தான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து பார்க்கும்போது அவங்க நார்த் கொரியன் ட்ரூப்ஸ் தானா அப்படிங்கறத இன்னும் மேலும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதே ரஷ்யன்ஸ் இருந்தாங்கன்னா ஆர்மெட் கார்ட்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது இப்பெல்லாம் ரஷ்யன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் மோடுக்கு அப்படியே எப்படி சொல்றது, டர்போ மோடுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது போல இமேஜஸ் வீடியோ பதிவுலாம் வந்துட்டு இருக்கு. ஃபுல்லா சிவிலியன் கார் தான், ஏன்னா அதுதான் கொஞ்சம் வேகமா போகுது அப்படிங்கிறதுனால ஃபுல்லா சிவிலியன் கார்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ரஷ்ய தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த ரிமோட் மைன்ஸ்லாம் இருக்கு தெரியுங்களா, அதாவது தூரத்துல இருந்து டிஸ்டன்ஸ் மைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா மைனை தூக்கி வீச்சுனா ஒரு இடத்துல போய் விழுந்திருக்கும். அது என்ன பண்ண அக்வஸ்டிக் சிக்னல், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனல்ல பார்த்துருப்போம், இந்த மைன் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. இதுல வந்து அந்த சத்தங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதிர்வுகளை வந்து கலெக்ட் பண்ணி அந்த மைன் வந்து ஆக்டிவேட் ஆகி வெடிக்கும்.
இப்போ நம்ம ஒரு கார்ல போறோம், சிவிலியன் கார்ல போறோம் அப்படின்னா அந்த சிக்னலும் அந்த அதிர்வலைகளும் அந்த ட்ரிகர் பண்ற அளவுக்கு இருக்காது. அதனால ரிமோட் மைனிங்கை ஈஸியா ஓவர் கம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல சிவிலியன் காரை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு தரப்புல இருந்து செய்திகள் வருது. பட் என்ன எதுங்க தெரியல. ஆனா இது போல சிவிலியன் காரை பயன்படுத்துறதுனால அதிக அளவில் இழப்புகள் ரஷ்ய வீரர்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல கொஞ்சம் சங்கடப்பட்டிருக்காங்க. பாருங்க எவ்வளவு பேர் இறக்குறாங்கன்னு. அது ஒரு நாளைக்கெல்லாம் 2000 பேருங்க ரஷ்ய தரப்பு இருந்து இறந்துருக்காங்க அப்படின்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 40 பேர் வந்து பாத்தீங்கன்னா பேர்த்துக்கிட்ட கேஷுவாலிட்டிஸ் இதுல இறப்பும் உண்டு, இன்ஜூர்டும் உண்டு. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஷெல்லிங் பண்ணிக்கிறோம், தாக்குதல் பண்ணிக்கிறோம், முன்னேறி வந்தாங்க, தடுத்து நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது போல செய்திகள் வருது. இது போல 100 வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. நம்ம மேப் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மேப்ல எவ்வளவு ஈவெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல. நம்ம உக்ரைனோட கேஷுவாலிட்டிஸ் காட்டுதில்ல. ஏன்னா என்னோட தலைவன் தோக்கிறத நம்ம என்னைக்குமே ஒத்துக்கூடாது இல்லையா? அந்த ஒரு கணக்கில் தான். இப்போ பக்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பயங்கரமான ஷெல்லிங் நடந்துட்டு இருக்கு. சைடில் வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஸோ பக்ரோஸ் பேட்டில் இன்டென்ஸா ஆரம்பிச்சிருச்சு. பக்ரோஸ் சிட்டிக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்ய தரப்புல இருந்தும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைரியஸ் பில்டிங்கை நோக்கி ரஷ்ய தரப்பு வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்ரோஸ்க்குள்ள தெற்கு பகுதியில இருந்து உள்ள இன்வைட் ஆயிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பக்ரோஸ் கூட மேற்கு பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அதோட ரயில்வே லைன்ஸ் அது பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த பயிர்ந்து கூடிய சீக்கிரம் முன்னேறினாங்கன்னா இருதரப்புல இருந்தும் இல்ல மும்முனையில இருந்து தாக்குதல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, மேற்கு கிழக்கு தெற்கு 3 பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா பெருமளவுல அந்த இடத்துல டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல ரயில்வே லைன்ஸ் பெருமளவுல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த ரயில்வே லைன்ஸ்ல சமீபத்துல இந்த அத்விகாலுக்கும் ஆச்சரட்டினும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த இடத்துல அதிக அளவுல ரயில்வே லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அதிக அளவுல ஆயுதங்கள் வீரர்கள்லாம் ஃப்ரண்ட்லைன்ல கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல பக்ரோஸ்க் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரயில்வே லைன் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஏன்னா பலதான் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு ரயில்வே லைன்ஸ்லாம். அதே போல இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தடுக்கவே முடியாது, ரொம்ப வேகமா முன்னேறுவாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பக்ரோஸ்க்கு மட்டும் ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஏரியா அந்த ரயில்வே லைன் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டொனஸ்க்ல இருந்து அடிச்சாங்க அப்படின்னா பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா வீரர்கள் ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து களமிறக்கிடுவாங்க. பெருமளவு முன்னேறதுக்கு ஈஸியா இருக்கு இதுக்கு மேல. அதாவது லஜிஸ்டிக்கல் ஹப் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது மிக பெரும் பின்னடைவா போயிடும் உக்ரைனுக்கு. நெகோசியேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சுன்னா அது எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது இருதரப்புலையும் சமமா இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதை நம்ம பார்க்கறதுல பெருமளவுல ஏன்னா இருதரப்புலையும் பொய் தான் சொல்றாங்க அப்படிங்க தெரியுது. அது பொய்ன்னு கிடையாது. ஒரு டேங்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடிச்சிட்டாலே 4 பேர் இறந்துட்டாங்க. கேஷுவாலிட்டிஸ் சொல்லிடுவாங்க. காயமா அடைஞ்சிருப்பாங்க இல்ல இறந்துருப்பாங்க இல்லையா? கேஷுவாலிட்டிஸ் 4 பேருன்றாங்க. ஆனா பார்த்தா 4 பேர் இறங்கி ஓடுவாங்க. அது ஒரு டேங்க்ல 20 பேர் போவாங்க. அது போல காட்சிகள்லாம் இருக்கு. நம்மளால பார்த்துருப்போம். ஏன்னா அந்த கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட் வந்து நம்மளால உறுதிப்படுத்த முடியாதனால அதை எதுவும் பார்க்கறதில்ல. அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை. உயிர் சேதங்கள் தினந்தோறும் இருக்கத்தான் செய்யுது. 1200க்கு கம்மியா கடைசி ஒரு 2-3 மாசமா நான் பார்த்ததே இல்லை. உக்ரைன் சொல்லக்கூடிய கவுண்டா இருக்கட்டும், ரஷ்யா சொல்லக்கூடிய கவுண்டா இருக்கட்டும். ஏன்னா இன்டென்ஸான பேட்டில் நடந்துட்டு இருக்கு. அதான் திருப்பி உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம திரும்பி செய்திகளுக்குள்ள வரலாம். அடுத்தது அதே போல ஒரு இன்டென்ஸான பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெலிகா நோவோசில்கா இந்த பகுதியில சுத்தி வளைச்சிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பாருங்க, எங்கிட்ட அதிகமான ஃபயர் பவர் இருக்கு, ஆளுங்க தான் இல்ல அப்படிங்கிற 110வது பிரிகேட் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கலாம். சமீபத்துல சிரிஸ்கி அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அவரோட தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்த பையில பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 110வது மெக்கானிக்ஸ் பிரிகேட் தரப்பு வந்து இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஆளுங்க இல்லைங்க, என்கிட்ட ஆயுதங்கள் இருக்குங்க, நாங்க தண்டப்பட தயார், ஆளுங்களை அனுப்புங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கீவ்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொகுசா இருக்கு, நீங்க ஆளுங்களை அனுப்புங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ ஆளுங்களை அனுப்பணுமா இல்லையா? அதனால வளைச்சு பிடிக்கிறதுக்காக உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல டிசிசி எம்ப்ளாயிஸ் போராடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாட்டிகள் படை, அது பெண்கள் படை இருக்குல்ல, அது போல பாட்டிகளின் படை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்ததுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆனா பாவம் பாட்டிகள்ன்றதுனால எப்படியும் ஆய்வையும் செஞ்சு புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசிசிக்கு 1 ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் படை, ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு 7-8 டிசிசி எம்ப்ளாயிஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10-15 பெண்கள் சேர்ந்துட்டாங்க. அட்டி கும்மாங்குத்து குத்து எல்லாம் தள்ளி தள்ளி விட்டு ஆளை தப்பிச்சு வச்சுட்டாங்க. அந்த ஆண் பாருங்க தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா திருப்பி போலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா விடல, தள்ளி விட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு இது போல பெண்கள் படை சில நேரங்கள்ல ஆண்களை காப்பாத்தி விட்டுறாங்க. ஆனா பாவம் கொஞ்சம் ஆண்கள் தான் இருக்காங்க. அவங்களையா சேவ் பண்ணாதானே உக்ரைனோட பெண்களுக்கு இதா இருக்கும். எப்படி அவங்க முன் வந்து இப்ப காக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் தான் இருக்கிறாங்க இல்லையா? வர வர ஆளுங்கெல்லாம் கருப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுலாம் ஷேர் பண்றாங்க. அதாவது நேரங்காலம் இல்லாம
வெயில் குளிர் பார்க்காம வேலை செய்றாங்க. அதனால கருத்து போயிட்டாங்களா இருக்கும். அப்படிங்கிறது போல சில கருத்துக்கள் அனலிஸ்ட் தரப்புல இருக்கு. ஆனா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாருப்பா இவங்கலாம்? பார்த்ததே இல்ல. அதாவது என்னப்பா ரேசிஸ்ட்டா பேசுற அப்படிங்கலாம் கேட்டுறாதீங்க. உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. அதாவது பார்க்கறதுக்கு உக்ரைனியன்ஸ் மாரி தெரியல. இவங்களே எதுக்கு உக்ரைனியர்கள புடிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறது போல. அதாவது வந்திருப்பாங்களா இருக்கும். இந்த மெர்க்கன்ஸ் வந்தாவது வந்திருப்பாங்களா இருக்கும். ஆண்கள மட்டும் பார்த்தா புடிச்சிட்டு போய் குடுத்துரலாம் ஃப்ரண்ட் லைன்ல ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல வந்திருப்பாங்களா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால உக்ரைன் தரப்பு வந்து இப்ப எல்லாத்தையுமே நோட் பண்றாங்க. பேஸ்லாம் கவர் பண்ணணுமா இல்லையா? பாருங்க இப்படி கவர் பண்ணலன்னா இப்படிதான் வீடியோ புடிச்சு போட்டுருவாங்க. எல்லாம் ஓப்பனா தெரிஞ்சுரும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் வருது. என்ன மாதிரியான முடிவுகள் உக்ரைனோட மக்கள் இதுக்கு மேல எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்தரலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஹைலைட் என்ன அப்படின்னா, வாட் வரி புதுசா உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வரிங்கிறது பெரிய இஷ்யூ தான். எல்லா நாடு மேல இருந்து கீழ வரைக்கும் எல்லா நாடுகளுக்கும் இருக்கத்தான் செய்யுது. வாட் வரி ஒரு த்ரெஷோல்டுக்கு மேல போச்சுன்னா ஒரு கன்சைன்மென்ட் வந்ததுனாலே €150 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்சல்ல குடுக்கணும் அப்படிங்கிறது போல புதுசா ஒரு வாட் கொண்டு வந்துரலாமா அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து யோசிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்லாம் கீழ போய் பார்த்தோம்னா, ஏங்க பார்சல் ஒண்ணு எய்டு வருதுல்ல மிலிட்டரி எய்டு. இப்ப என்ன அதுக்கும் டாக்ஸ் போடுவீங்களா? எய்டு குடுக்குறவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. வரி வேணுமா இல்லையா? இது நியாயமானதா தெரியுதுங்க. ஏன்னா உக்ரைன் யாருக்காக சண்டை பிடிக்கிறாங்க? அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சண்டை பிடிக்கிறாங்க. அப்ப அமெரிக்கன் டாக்ஸ் குடுக்கணுமா இல்லையா? வாங்க இதுக்கு மேல ஒரு பார்சல்ல ஒரு வண்டி, ஒரு துப்பாக்கி, ஒரு தோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு வேட் அப்படின்னு போட்டு வாங்க. வரி வாங்குங்க. எய்டு குடுக்கும்போது வரி சேர்த்து கட்டுங்க அப்படிங்கிற வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல உக்ரைன் அப்படிங்கிற சொல்றாங்க. நல்ல நல்ல ஐடியா உக்ரைன் தரப்புன்னு தராங்கங்க. சூப்பர் ஐடியாவா இருக்கே அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் மேல ஊழல்கள். அந்த செக்ஷன் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல உக்ரைனோட ஊழல்கள் என்ன அப்படின்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடைகள். இந்த வின்டர் ஜாக்கெட் செய்யணும். குளிர்காலம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. 1.5 மில்லியன் ஹரின்யா செலவுக்கான ஊழல்கள் ஒரு வில்லேஜோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிறாரு. மிலிட்டரிக்கு வந்து துணி தைக்கிறேன் அப்படிங்கிற அந்த இது கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அதுல ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது போல அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்துலயும் பண்றாங்க. இந்த பூடிஸ்ல இருந்து போடுற எப்படி சொல்றது? பல்லு விளக்குற பிரஷ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஊழல் லைனா வந்துட்டு இருக்குது. தெளிவா எல்லாத்தையும் பார்த்துருக்கிறோம். தூங்குற பேக், ட்ரெஸ், ஜாக்கெட்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில சொக்காலயே வந்து பாத்தீங்கன்னா, ஸ்வெட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்றாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. என்ன மாதிரியான தினுசான ஊழல்கள் உக்ரைன்ல இருக்கு அப்படிங்கிறது போல பார்த்தலாம் அடுத்த பதிவுல. ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அடுத்த பதிவுல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம செந்தில் டிஃபென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்கு மோட்டிவேஷனா இருக்கு. இது போல தொடர்ந்து பதிவுகள் போடுறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.